ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது வருகின்ற ஜனவரி 2025 முன்னிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அமலுக்கு வரக்கூடிய புதிய மாற்றங்கள் மற்றும் நடைமுறைகளை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் சில தினங்களில் பார்த்தீங்க அப்படின்னா புத்தாண்டு பிறக்க உள்ள நிலையில் பொதுவாகவே புதிய மாதம் தொடங்கும் போது பார்த்திங்கன்னா பல விதிகள் நடைமுறைக்கு வருவது ஒரு வழக்கமான ஒன்றாகவே இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு புதிய ஆண்டு துவங்கும் போது இன்னுமே விசேஷமாகவே இருக்குது. 2025 புத்தாண்டில் பல விதிமுறைகள் அமலுக்கு வர உள்ளது. இதில் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னா எல்பிஜி சிலிண்டரோட விலைகள், கார் விலைகள், ஓய்வூதிய விதிகள், அமேசான் பிரைம் மெம்பர்ஷிப், யூபிஐ விதிகள் மற்றும் எஃப்டி விதிகள், அதே மாதிரி மகளிர் உரிமை தொகைக்கான புதிய விண்ணப்பங்கள், அதுபோக டெலிகம்யூனிகேஷன் நடைமுறை கொண்டு வரக்கூடிய புதிய விதிமுறைகள், இதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்பிஜி சிலிண்டர் விலையில் மாற்றம். ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் எண்ணெயை சந்தைப்படுத்தும் நிறுவனங்கள் எல்பிஜி விலையை மதிப்பாய்வு செய்கிறது. இருப்பினும் கடந்த சில மாதங்களாகவே வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் வர்த்தக சிலிண்டர் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு $73.58 இருப்பதால் ஜனவரி தொடக்கத்தில் எல்பிஜி சிலிண்டர் விலையில் பெரிய மாற்றம் ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ அதற்கடுத்து பார்த்திங்கன்னா கார்களின் விலை உயர்வு. புதிய ஆண்டில் கார் வாங்குவதற்கு அதிக பணம் செலவழிக்க வேண்டிய வரலாம். ஜனவரி 1, 2025 முதல் மாருதி சுஜுகி, ஹோண்டாய், மகேந்திரா, ஹோண்டா, மெர்சடைஸ் பென்ஸ், ஆடி மற்றும் BMW போன்ற முக்கிய ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் வாகனங்களின் விலையை 3% வரை உயர்த்தும். உற்பத்தி செலவு அதிகரிப்பே இதற்கு காரணம் என நிறுவனங்கள் தெரிவித்துள்ளது. ஆகையால் கார் வாங்க திட்டமிட்ட உள்ளவர்கள் இனி அதற்காக அதிகம் செலவிட வேண்டிய இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓய்வூதியம் பெறுவதில் மாற்றம். ஓய்வூதியதாரர்களுக்கு புத்தாண்டு நிம்மதி அளிக்கும் வகையில் அமையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 1, 2025 முதல் பணியாளர் வருங்கால வைப்பு நிதி, அதாவது PF ஓய்வூதியம் பெறுபவர்கள் விதிகளை எளிதாக்கியுள்ளது. இப்போது ஓய்வூதியம் பெறுபவர் தங்கள் ஓய்வூதியத்தை நாட்டில் உள்ள எந்த வங்கியிலிருந்தும் பெற்றுக்கொள்ள முடியும். இதற்காக அவர்களுக்கு கூடுதல் சரிபார்ப்பு எதுவும் தேவை இருக்காது. இந்த வசதி ஓய்வூதியதாரர்களுக்கு பெரும் நிவாரணத்தை அளிக்கும் என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ அதாவது இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா PF ஓய்வூதியம் பெறுறாங்க, பென்ஷன் பெறுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க முக்கியமாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு 4-5 வங்கியில் மட்டும்தான் அவங்களோட பென்ஷன் அமௌண்ட்டு எடுக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேஷனலைஸ் பேங்க் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இயங்கக்கூடிய அனைத்து வங்கிகள்லையுமே இந்த பென்ஷன் பணத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓய்வூதியம் பெறக்கூடியவங்க கண்டிப்பாக இது ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் உறுப்பினர்களுக்கு புதிய விதிமுறைகள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அமேசான் பிரைம் மெம்பர்ஷிப் விதியில் மாற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றங்கள் ஜனவரி 1, 2025 முதல் நடைமுறைக்கு வரும். புதிய விதிகளின்படி பிரைம் வீடியோ ஒரு பிரைம் கணக்கிலிருந்து 2 டிவிகளுக்கு மட்டுமே ஸ்ட்ரீம் செய்ய முடியும். யாராவது 3வது டிவியில் பிரைம் வீடியோவை பார்க்க விரும்பினால் அவர் கூடுதல் சந்தா எடுக்க வேண்டும். இதற்கு முன்னால் பிரைம் உறுப்பினர்கள் ஒரு கணக்கிலிருந்து 5 சாதனங்களின் வீடியோக்களை ஸ்ட்ரீம் செய்யலாம். ஸோ அதாவது அமேசான் பிரைம் உறுப்பினராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஒரு கணக்கிலிருந்து, உங்களோட ஒரு லாகின் ஐடியிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டிவிகளுக்கு மட்டுமே ஸ்ட்ரீம்லைன் செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிரைம் உறுப்பினராக இருக்கீங்கன்னா உங்களோட கணக்கிலிருந்து 5 சாதனங்கள் வரை, அதாவது நீங்கள் டிவி கனெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 5 டிவிகள் வரை நீங்கள் ஸ்ட்ரீம் செய்ய முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிலையான வைப்பு தொகை, அதாவது ஃபிக்ஸ்டு டெபாசிட் பற்றி சொல்லியிருக்காங்க. NBFC மற்றும் HFCகளுக்கான நிலையான வைப்பு தொடர்பான விதிமுறைகளை RBI தற்போது மாற்றியுள்ளது. புதிய விதிகள் ஜனவரி 1, 2025 முதல் அமலுக்கு வருகிறது. இந்த மாற்றங்களின் கீழ் டெபாசிட்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான சில விதிமுறைகள் செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்களிடமிருந்து டெபாசிட்களை எடுத்துக்கொள்வது, லிக்விடிட்டி அசட் ஒரு பகுதியை பாதுகாப்பாக வைத்திருப்பது மற்றும் வைப்புகளை காப்பீடு செய்வது போன்ற மாற்றங்கள் இதில் கொண்டு வரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் FD ஃபிக்ஸ்டு டெபாசிட் நீங்கள் போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட டெபாசிட்டில் எடுத்துக்கொள்கிறதுக்கு லிக்விடிட்டி அசட் மற்றும் ஒரு பகுதியை பாதுகாப்பாக வைத்திருப்பது மற்றும் அந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கான காப்பீடு, இன்சூரன்ஸ் செய்வது போன்ற மாற்றங்கள் இதில் கொண்டு வரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா UPI 123 பே இன் புதிய பரிவர்த்தனை வரம்பு. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபியூச்சர் போன் பயனாளருக்கான இந்திய ரிசர்வ் வங்கி தற்போது UPI 123 பே அறிமுகப்படுத்தியிருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சேவையின் கீழ் அதிகபட்சமாக 5000 வரைக்கும் தான் பரிவர்த்தனை செய்கிறதுக்கான வரம்புகள் இருந்தது. இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா இதோட வரம்பு 10,000 அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த வசதியும் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கு. இந்த நடைமுறை ஜனவரி மாதத்தில் வெளியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்தியாவில் 15 கோடி மக்களுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் யூஸ் பண்ணாமல் வெறும்
கால்ஸ் மற்றும் எஸ்எம்எஸ் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா கால் மற்றும் எஸ்எம்எஸ்ஸுக்காக தனி பேக் வந்து இனிமேல் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க்குக்கு தனி பேக் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து நெட்வொர்க் நான் யூஸ் பண்ணல, இன்டர்நெட்டே நான் யூஸ் பண்ணல அப்படின்னாலுமே நீங்கள் வந்து தனி பேக் போட்டுக்கலாம். அதாவது கால் மற்றும் எஸ்எம்எஸ்ஸுக்காக நீங்கள் இனிமேல் தனி பேக் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நடைமுறைகள் ஜனவரி மாதம் கடைசி வாரத்திலேருந்து அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய விண்ணப்பங்கள் ஜனவரி கடைசி வாரத்தில் இதற்கான வேலைகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து தற்போது அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரேஷன் அட்டையோட ஆதார் அட்டையை இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்பிலிருந்து கோரிக்கைகள் வலுத்தவனமாகவே இருக்குது. ஸோ மத்திய மாநில அரசுகளும் பார்த்திங்க அப்படின்னா இதற்கான நலத்திட்ட உதவிகள் எல்லாமே இந்த ரேஷன் அட்டை மற்றும் ஆதார் அட்டை வச்சு தான் கொடுக்குறாங்க. அதனால் இந்த 2 அட்டையுமே கண்டிப்பாக இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து காலக்கெடு எதுவும் இல்லை, கண்டிப்பாக வந்து இதை இணைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம பார்த்த இந்த அறிவிப்பு எல்லாமே உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடுபடுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.